சுபுஹுடைய தொழுகை. இந்த ஃபஜ்ர் தொழுகை இருக்கிறதே, இந்த ஃபஜ்ர் தொழுகையை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துறாங்கன்னு பாருங்க. ஃபஜ்ர் கட்டாய கடமையில் ஒன்று. அந்த ஃபஜ்ர் தொழுகையில யார் அதை நிறைவேற்றி விடுகிறார்களோ எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெறுகிறார்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லல் இஷாஅ வல் ஃபஜ்ர ஃபி ஜமாஅத்தின், யார் ஃபஜ்ரையும் இஷாவையும் ஜமாத்தோடு தொழுது விடுகிறாரோ அவர் கான கியாமி லைலா, அவர் ஒரு இரவு முழுக்க நின்று வணங்கியவரை போன்று ஆகிவிடுகிறார். யாரு ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றி விட்டால், இஷாவையும் ஜமாத்தோடு நிறைவேற்றி விட்டால், விடிய விடிய இரவிலே ஒருவன் நின்று வணங்குகிறானே அந்த கூலியை இவர் பெறுகிறார். நாம் இஷாவை ஜமாத்தோடு தொழுது வீட்டில் போய் படுத்தாச்சு, ஃபஜ்ர்ல போய் ஜமாத்தோடு கலந்துக்கிட்டோம், அன்று இரவு முழுக்க தொழுதனுடைய கூலியை நாம் பெற்றுவிட்டோம். பயணம் தொடங்கும், காலையிலேயே நிம்மதியா தொடங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்ல சுப்ஹ, யார் சுபுவுடைய தொழுகையை தொழுது விடுகிறார்களோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பொறுப்பின் கீழ் வந்து விடுகிறார். சில நேரத்தில் சில பேருக்கு பெற்றோர்கள் அவராக வாழ்ந்து கொள்வார்னு பிள்ளைகளை விடுவாங்க. 2 பையன் 3 பையன் இருக்கும்போது ஒரு பையன் நல்ல புத்தி சுதாரிப்போடு இருக்கக்கூடியவனா இருப்பான். அவன் தன்னை பக்குவமா வச்சுக்குவான், அவன் பொழைச்சுக்குவான், அவன் நல்லா படிச்சுக்குவான், அவனுக்கு தேவையை அவனை தேர்ந்தெடுத்துக்குவான் என்று 1-2 பிள்ளை விடுவார். ஆனால் கொஞ்சம் பலவீனமான பிள்ளைய தாயே பராமரித்துக் கொள்வார். மற்றவங்களையும் பராமரிப்பாங்க, இவனை கொஞ்சம் கூட பராமரிப்பாங்க. ஏன் இல்லை, அவனை கொஞ்சம் நல்லா பார்க்கணும் அவனை என்று முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் பொறுப்பிலேயே வைத்திருக்கின்றான் இந்த அடியானை. ஏன்? அவன் சுபு தொழுது இருக்கிறான். நம்மிடத்துல காலையில வந்து என்னை நேரான வழியில் நடத்துவாயாக இருந்த சிராத்தல் முஸ்தகீம் விடிய காத்தால வந்து கேட்கிறானேங்க, அல்லாஹ் விடுவான்? அவன் பிடிச்சு வச்சுக்குவான். அவனை நேரான வழியில் நடத்தக்கூடியவனாக அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த பாக்கியத்தை ஃபஜ்ர் தொழாதவன் பெற முடியுமா? அந்த பாக்கியத்தை ஃபஜ்ர் தொழாதவன் பெற முடியாத காரணத்தினால் அன்றைய தினத்தில் அவன் ஒரு சோம்பலாக, ஒரு குழப்பவாதியாக போகின்ற அபாயகரமான நிலை இருக்கிறதே. அதுவும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிடத்திலும் மனிதன் தடுமாறுவான். அப்படிப்பட்ட அலங்காரமான உலகமா இருக்க இல்லையா? அல்லாஹ் அழகா சொல்லிட்டான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர். இந்த உலகம் துன்யாங்கிறது என்ன தெரியுமா? ஏமாற்றும் வசதிகளை கொண்டது. எல்லாம் டிக்ளர், நிரந்தரம் கிடையாது, எல்லாம் டெம்பரவரி தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏமாந்துராத. வீடா, நீ மௌத்தா போன குழியில அந்த 10 சென்ட் இடமும் அந்த நிலத்தையும் அந்த கட்டடத்தையும் கொண்டு வந்து வச்சு ஏத்துவாங்களா? கிடையாது. பொருளாதாரங்களா? அது வராது. உன்னிடத்துல நகை நட்டுகளா? வராது. தனியா நீ போய் நிப்ப. இந்த உலகம் உன்னை ஏமாற்றும் அலங்காரம், அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்லுகிறான், கது அஃப்லஹ மன் தஸக்கா, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவர் வெற்றி பெற்று விட்டார். நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம கரெக்டா தொழுகணும், நம்ம நேரான பாதையில நடக்கணும் என்று தன்னை சீர்திருத்தி கொண்டவன் வெற்றி அடைந்து விட்டான். அவனுடைய வெற்றி எதில் தீர்மானிக்கப்படுகிறது தெரியுமா? வதக ரஸ்ம ரப்பிஹி, அவன் தனது இறைவனை நினைத்தான். வெற்றி பெறுவதற்கான வழியை அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸல்லா, அல்லாஹ்வை தொழுதான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா. ஆனா இவ்வளவு சொல்கிறோமே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? உலக வாழ்க்கையின் பக்கம் பேராசை பிடித்து போகிறீர்கள். வல் ஆகிரத்து கைரும் வ அபுகா, மறுமைதான் மிக சிறந்ததாகவும் நிலையான நிரந்தரமானதாகவும் இருக்கிறது. இன்ன ஹாதா லஃபி சுஹுஃபில் உலா சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா. இந்த அறிவுரை இருக்கிறதே, இது குர்ஆனில் சொல்லப்பட்ட அறிவுரை மட்டுமல்ல, முந்தைய வேதங்களிலும் சொல்லப்பட்ட அறிவுரை இதுதான். இப்ராஹிம் நபிக்கு வழங்கப்பட்ட வேதத்திலும் இந்த அறிவுரை தான் சொல்லப்பட்டது. மூசாவுக்கு வழங்கப்பட்ட வேதத்திலும் இதுதான் அறிவுரை. என்ன அறிவுரை? அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை தொழுதவன் வெற்றி பெறுவான். உலக ஆடம்பரத்திலே ஏமாந்தவன் தோல்வி அடைவான். மறுமைதான் நிலையானது என்பதை உணர்ந்தவன் வெற்றி பெறுவான். இந்த அறிவுரையை எல்லா தூதர்களின் காலத்திலும் இறக்கப்பட்ட வேதங்களில் அல்லாஹ் பொதுவாக வழங்கி இருக்கிறான். நமக்கும் இதுதான் அறிவுரை என்பதை கவனத்தில் வைக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஃபஜ்ர் தொழுகையை நீ நிலைநாட்டுவீராக. அல் குர்ஆன் அல் ஃபஜ்ர், அந்த ஃபஜ்ர் குர்ஆனையும் நிலைநாட்டுவீராகங்கிறான். அதாவது ஃபஜ்ர் தொழுகை நிலைநாட்டுறது மட்டும் இல்ல, ஃபஜ்ர் குர்ஆனையும் நிலைநாட்டுவது. அது என்ன ஃபஜ்ர் குர்ஆனை நிலைநாட்டுறது? ஜமாத்தோடு தொழுகையில் கலந்து கொண்டு அங்கே இமாம்
சப்தமிட்டு ஓதுகிற அந்த கிராத்தை கேட்டு நிற்பது. அல்லாஹ் அதற்கு காரணம் சொல்கிறான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அந்த ஃபஜ்ரில் ஓதப்படுகிற அந்த கிராத் இருக்கிறதே அது சாட்சிக்கு உரியதாக இருக்கிறது. அந்த சமயம் இருக்கிறது, அந்த இடம், அந்த நேரம், அது இறைவனிடத்திலே சாட்சி அளிக்கப்படுகிற நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான். எப்படிப்பட்ட சாட்சி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யதஆகபூன ஃபீக்குமுல் மலாயிகத்து ஃபில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் வானவர்கள் உங்களிடத்தில் வந்து வந்து போவார்கள். அதுல ஃபஜ்ர் நேரத்தில் வானவர்கள் கூட்டம் இருக்கும். நைட்டெல்லாம் இவனுடைய நன்மை தீமைகளை எழுதி வைத்திருந்தார்களே அந்த கூட்டம், ஃபஜ்ர் சந்தர்ப்பத்தில் வானத்திலிருந்து கூட்டம் வரும். அவர்கள் வந்த பிறகு அவர்களிடத்துல இவர்கள் பொறுப்பை சாட்டிவிட்டு இவர்கள் வானத்துக்கு போயிடுவாங்க. இப்ப பகல் ஃபுல்லா இந்த 2வது ஷிஃப்ட் வந்த கூட்டம் இருக்கும், வானவர்கள் கூட்டம். அசர்ல இவங்க மேல போவாங்க, அவங்க கீழே வருவாங்க. 2 பேர் சந்திக்கிற இடம் எது? இந்த தொழுகை நேரம். இப்ப ஃபஜ்ர்ல வானவர் கூட்டம், இரவெல்லாம் கணக்கெடுத்து கொண்ட வானவர் கூட்டம் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு வானவர் கூட்டம் வருது. இப்போ இங்கிருந்து புறப்படுற வானவர்களும் அங்கே குறித்து வைக்கிறார்கள், மேலே இருந்து வந்த வானவர்களும் குறித்து வைக்கிறார்கள். 2 பேருடைய பதிவேட்டிலும் அவன் பதியப்பட்டு விடுகிறான். அல்லாஹ் கேட்பான், கைஃப தரக்தும் இபாதி, என் அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள்? அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், தரக்குனா வஹும் யுஸல்லூன், நாங்க விட்டுட்டு வரும்போது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். இன்னொரு வானவர் கூட்டம் போச்சே, அவங்க சொல்லுவாங்க, நாங்க போனோம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். 2 சாட்சி. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஃபஜ்ர் கிராத்துல போய் கலந்துக்க. இப்படி இந்த தொழுகையை நாம் பேணினோமா? மற்ற தொழுகையில் முதல் சஃபில் நிற்பதை விட ஃபஜ்ர் தொழுகையில முதல் சஃப்ல இருந்தோமா? அல்லது எல்லாம் முடிச்சு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு பள்ளியில் வந்து உட்காந்து தேடுறது, யாராவது ஜமாத் போட வரமாட்டாங்களா? இதா கணக்கு? அதிகமான நபர்கள் இருப்பது தானே அல்லாஹ்விடத்தில் கூலியை அதிகம் பெற்று தரக்கூடியதா இருக்குது. அதிலே நாம் பங்கேற்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய குற்ற குறைகளை சீர்திருத்தக்கூடிய களம் இந்த ஜமாத்து களம். ஜமாத் தொழுகை இருக்கு பாருங்க, 5வது சஃப்ல இருக்கிறீங்க, அப்படியே எந்திரிப்பீங்க, மக்கள் எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, அந்த மக்கள் திரும்பி தான் பார்ப்பாங்க. ஒரு உறுத்தல், அடுத்த வக்து நம்ம கரெக்டாக வரணும். பாடம் கற்றுக்கிட்டோமா இல்லையா? இந்த உறுத்தல் தான் நாம அடிக்கடி புத்திமதி சொல்லப்பட்டு 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 நம்மை சீர்திருத்துகின்ற பயண வண்டி இந்த ஜமாத் தொழுகை. அதுல ஒருத்தன் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வந்தா ஜமாத்திலையும் அப்பப்போ புத்திமதி சொல்லுவார்கள், ஏத்துக்குவான். இந்த பாருங்க, நீங்க பண்ணது சரியில்லை, இப்ப என்னங்கிறீங்க, நீங்க ஒரு 2 மாசம் பொறுப்புல இருக்காதீங்க, அல்ஹம்துலில்லாஹ் விடுங்க, என்ன 60 நாள் தானே போட்டோம், அதுக்கப்புறம் வந்துடுவான். ஏன்? இவன் கட்டுப்படுவதை பழகி இருக்கிறான், கட்டுப்பட்டே பழகி இருக்கிறான். ஏன்? அனைவரையும் கட்டுப்படுத்துகிற தொழுகையிலேயே கடந்திருக்கிறான், சரியான முறையில் இணைந்திருக்கிறான். இது ஒரு பாடம், நமக்கு ஒரு பயிற்சி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபஜ்ர் தொழுகையினுடைய சிறப்புகளை வலியுறுத்துறாங்க. ஒரு நாள் சஹாபாக்களை வைத்து சொல்கிறார்கள், இந்த வட்ட நிலவை பார்க்கிறீர்கள், ஒரு நாள் இரவு, பிறை 13, 14, 15 என்று சொல்வார்களே, அந்த நாட்களில் வட்ட நிலவு, முழு நிலவு தெரிகிற நாள். அப்ப சொல்றாங்க, தோழர்களே, இந்த நிலவை நீங்கள் பார்ப்பதற்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்குதான்னு கேட்கிறாங்க. இல்ல, பளிச்சுன்னு தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், உங்கள் இறைவனையும் நீங்கள் இப்படி பார்க்க போகிறீர்கள், விரைவில் காண்பீர்கள். இந்த வட்ட நிலவை பளிச்சுன்னு பார்க்கிற மாதிரி எந்த சிரமம் இல்லாமல் உங்கள் இறைவனை பார்க்கத்தான் போகிறீர்கள். அது நடக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தொழுது வாருங்கள். ஃபஜ்ர் தொழுகை, சல்லு கபுல துலு ஷம்சி வ கபுலல் குரூப், சூரியன் மறைவதற்கு முன்னால் தொழுது வாருங்கள். அசர் தொழுகை, இதுதான் நம்ம கொஞ்சம் சிரமம். இதை கரெக்டா பேணியவன் மற்றதை ஈஸியா பேணுவான். ஆக இந்த அளவிற்கு மார்க்கம் நமக்கு தொழுகையை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறதே, இதில் நாம் அதிக கவனம் செலுத்தினால் அமல்கள் ஆயுள் வரை தொடரும்.